இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, என்னோட கதையை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான சண்டை. உடனே நான் என்ன பண்ணேன்னா, வில்லியனூரில் இருக்க சிவன் கோயிலுக்கு போனேன். சிவன் கோயிலுக்கு போய் அமைதியாக ஒரு தூண் மேலே சாஞ்சிட்டு அழுதுட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன். ஆனால் எனக்கு காலையிலேருந்து சண்டை வந்ததால் ரொம்ப பசி. சாப்பாடே கிடைக்கல. வீட்லேயே சாப்பிடவும் இல்லை. ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு திருமுறை படிக்க தெரியும். ஒருத்தவங்க யாருன்னே தெரியல, அவங்க என் கையில் கொண்டாந்து திருமுறை புக்கை கொடுத்து படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இல்லைங்க, அதெல்லாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு, நான் படித்ததே நிறுத்திட்டேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக படிமா, எல்லோரும் இருக்காங்கல்ல, நாங்கள்லாம் சேர்ந்து படிக்கலான்னு புக்கை கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் காஃபி பிஸ்கெட்டும் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி மதிய சாப்பாடு வடை பாயசத்தோட சாதம், சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு எல்லாம். இது எதுக்கு நான் சொல்ல போகிறேன்னா, இறைவனை நம்புங்க, அதுவும் சிவபெருமானை நம்புங்க. கண்டிப்பாக நம்மளை கை விடவே மாட்டார். அவர் எப்போதும் நமக்கு தொல்லை கொடுக்குறாரு, கஷ்டம் கொடுக்குறாருன்னு நினைக்கவே கூடாது.